ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போவோம்னா, கெஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து Q&A போட்டிருந்தேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நம்ம வந்து அதில் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டுருந்தீங்க. சரி, அதை நாம ஏன் ஒரு வீடியோவா போடக்கூடாது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு நம்ம ஒரு வீடியோவா போட்டா ஒரு அவங்களுக்கும் நல்லா கிளாரிட்டியா இருக்கும் கொஷின்ஸ் கேட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பழைய சேனல் ஹேக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கணக்கா செட் பண்ணுறது அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நான் அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி Q&A போட்டு. அதனால தான் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஹாய் சௌமி, எப்படி இருக்கீங்க அண்ட் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து இப்போ என்னோட மாமியார் தான் இருக்கேன். அதான் நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறமா வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, விளாக் போடுங்க சிஸ் ரெகுலரா. விளாக் தானே நானும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெகுலரா போட முடியலனாலும் வாரத்துல ஒரு 2 நாள் வந்து நான் ட்ரை பண்றேன் விளாக் போடுறதுக்கு. ஓகேவா? இன்னொன்னு ஒருத்தவங்க வந்து, அக்கா உங்க ஃபேவரட் பெருமாள் எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு எல்லா பெருமாளையுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு வந்து தேவநாதன் தான். திருவந்திபுரம் தேவநாதன் தேசியம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா முருகன் ரொம்ப 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 பிடிக்கும். அதுதான். நெக்ஸ்ட் வந்து மோனா 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 அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஃபார் யுவர் மேரேஜ், வாட் இஸ் த ஒர்க் ஃபார் அச்சு அண்ணா? அதெல்லாம் கன்வின்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவர் வந்து இது ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பிருத்திவிராஜ்ன்றவங்க கேட்டிருக்காங்க, அதான் யுவர் நேட்டிவ் சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கடலூர்ல தான் பிறந்தேன், கடலூர்ல தான் வளர்ந்தேன். ஸ்கூல் காலேஜ்லாம் அங்கதான் படித்தேன். இப்போ கல்யாணம் ஆனதும் கடலூர் தான். எல்லாரும் வந்து கேட்குறீங்க, இப்போ எப்படி சிஸ்டர் அம்மா வீட்லயும் வரீங்க? நானும் எங்கள் அம்மா கடலூர் தான் இருக்கு. நானும் கல்யாணம் பண்ணி வந்த இடமும் கடலூர் தான். கோவில் பக்கத்துலேன்றதுனால கோவிலுக்கு போகும்போதுலாம் நான் எங்கள் ஆட்டுக்கு போயிட்டு வருவேன். அதனால ஒரு எப்பயாவது வீடியோவில் வரும்போது எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் அம்மா அதுலேயே இருக்கீங்க அப்படின்னீங்க. நான் வர்றது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கோயிலுக்கு போகும்போது, அப்போ ஒரு வீடியோ எடுக்கும்போது நான் வருவேன். எல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஓகே ஃபைன், உங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகே, நல்லா இருக்கீங்களா? ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கும். ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கா? அதுக்கப்புறமா எல்லாம் உங்க நேட்டிவ் எது அப்படின்னு தான் கேக்குறீங்க. அச்சு அண்ணா எப்படி இருக்காங்க? அச்சு அண்ணா சூப்பரா இருக்காரு. அவருக்கு என்ன, சூப்பரா இருக்கா. நீங்க மேரேஜ் ஆனது எந்த பிளேசஸ்? நான் வந்து கடலூர் தான். மேரேஜ் ஆனதும் கடலூர் தான். அவதான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க மேரேஜ் ஆகி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. தேவேஷ் குட்டி எப்படி இருக்கான்? தேவேஷ் குட்டி வால் பண்ணின்னு இருக்கான். இப்போ அவன் சூப்பரா இருக்கான். ரொம்ப அட்டகாசம் தாங்க முடியல, ரொம்ப அட்டகாசம் பண்றான். ஃபோன் வந்துச்சு, அதான் கட் பண்ணேன். ஹவ் ஆர் யூ சௌமி, ஹவ் யுவர் மேரேஜ் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு எனக்கு மேரேஜ் லைஃப். நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறமா from where do you get 9/0 saree? 9/0 saree எங்க வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. சுபஸ்ரீன்ற ஒருத்தவங்க.
நான் வந்து நயன் ஆர்ட்ஸ் வந்து கடலூர்ல வந்து சுமங்கலியில வந்து வாங்குவேன் டெய்லி யூஸ் கட்டிக்கிறதுக்கு. இதே பட்டு சில்க் காட்டன் அப்படின்னு சொன்னா மயிலாப்பூர்ல ஸ்ரீனிவாசா சில்க்ஸ் இருக்கு. நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். மயிலாப்பூர் ஸ்ரீனிவாசா சில்க்ஸ், நங்கநல்லூர் சிவன் மலை, அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு கடை பேர் மறந்துட்டு. நான் அந்த கடையில தான் மோஸ்ட்லி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வாங்கினோம்னா நான் அங்கே வாங்குவேன் மோஸ்ட்லி. சென்னை வந்தா சொல்லுங்கோ, மீட் பண்ணலாம். கண்டிப்பாக மீட் பண்ணலாம். வரும்போது கண்டிப்பா சொல்றேன். ஹாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹாய். ஆர் யூ கரண்ட்லி டேக்கிங் மேக் ஓவர் சர்வீஸ்? நான் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹவு இஸ் யுவர் மேரேஜ்? வேர் ஆர் யூ கரண்ட்லி? கரண்ட்லி வந்து நான் வந்து இங்கே தான் இருக்கேன், கடலூர்ல தான் இருக்கேன் நான். ஆர் யூ ஒர்க்கிங்னா இப்போதைக்கு நான் வந்து ஒர்க் எங்கேயும் போல. என்ன பேசலாம்? மை ஸ்வீட் டியர் சிஸ்டர், எப்போ சென்னை வருவீங்க? கண்டிப்பா சென்னை வரும்போது சொல்றேன்க்கா, கண்டிப்பா மீட் பண்ணுவோம். நீங்க எந்த ஊரு? சொல்லியாச்சு. ஹாய் சௌமியா, போத் லுக்கிங் டூ குட். தேங்க்யூ. உங்க ஏஜ் என்ன? என் ஏஜ் வந்து 23. ஹாய், வேர் டு யூ லிவ் நவ் அண்ட் ஆர் யூ ஒர்க்கிங்? பதில் சொல்லியாச்சு. ஹவ் ஆர் யூ? பிரெக்னன்சி ஜேர்னியா? பிரெக்னன்சி ஜேர்னியா? பிரெக்னெண்டா இருந்ததால ஜேர்னியா இருக்கிறதுக்கு, பிரெக்னன்சி ஜேர்னி சொல்றதுக்கு. யூ லுக் குட் இன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட். யூ ஷுட் கண்டினியூ யுவர் பேஷன் இன் மேக்கப் ஃபீல்ட். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா. ஹவ் ஆர் யூ அக்கா? ஹவ் இஸ் யுவர் லைஃப் கோயிங் ஆன் ஆஃப்டர் மேரேஜ்? ஆஃப்டர் மேரேஜ் வந்து எப்பயும் போலதான் இருக்கு. பட் கொஞ்சம் விஷயம் வந்து சேஞ்சஸ்லாம் இருக்கு. அட்மாஸ்பியர், என்வரான்மெண்ட்டு எல்லாமே. ஹாய், எப்படி இருக்கீங்க? அம்மா பண்ற சமையல் எல்லாம் சூப்பர். எனக்கு உங்க சேனல் ரொம்ப பிடிக்கும். நன்றி நன்றி. அம்மா கிட்டயும் நான் கண்டிப்பா கண்டினியூ பண்றேன். அம்மா ஏன் என் பக்கத்துல இல்லைன்னா நான் என்னோட ட்ரீம் ரூம்ல இருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இதுதான் என்னோட ரூமு. அதனால அம்மாவால வர முடியல வீடியோக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நாங்க வீடியோ போடுறோம். ஓகே. ஐ விஷ் த பெஸ்ட் திங்ஸ் கம்மிங் சூன். இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ. ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நீங்க எந்த ஊர் சிஸ்டர்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? சம்திங் குட் நியூஸ் இருக்கா? குட் நியூஸ் இருந்தா உங்கள்கிட்ட நான் சொல்லாம இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை. நீங்க எங்க இருக்கீங்க? அதான் நீங்க கோயிலுக்கு போகும்போது எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க, குழந்தை வேணும்னு. கண்டிப்பா சிஸ்டர், நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா குட் நியூஸ் வரும். ஆல் த பெஸ்ட். நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் பெருமான்கிட்ட. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? நெக்ஸ்ட் பிளான் நிறைய வச்சிருக்கேன், நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். நிறையா ஐடியாஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு. அதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். அதுதான். அப்புறமா வந்து என்ன கேட்டிருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. வீடியோஸ் இப்போல்லாம் வரதில்லை அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க. ஆமாம், பழைய சேனல் ஹேக் ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாரும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, ஓகேவா? அந்த சேனலுக்கு வந்து என்னால் ரெக்கவரி பண்ண முடியல. எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு அதை சொன்னா நான் அழுதுருவாங்க தான். ஹாய் அக்கா, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? இது வந்து எல்லார் லைஃப்லையுமே எனக்கு வந்து அப்படி தோணுமான்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு தோணிருக்கு. எப்போன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஃபெப் மந்த் வந்து ஹேக் ஆயிடுச்சு. நம்ம சேனல் கணக்காசு இருப்பாங்களே ஹேக் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னடா இது வாழ்க்கை, நம்ம வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணியிருந்தோம், இப்படி வந்து ஆயிடுச்சு. ரெக்கவர் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணோம். எனக்கு என் ஹஸ்பண்டு, அவங்க அண்ணா, என் கசின்ஸு, அவங்க அண்ணா எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப், சப்போர்ட்டு.
கூகுள் டீம் எல்லாருக்கும் எனக்கு வந்து இது பண்ணிட்டு கடைசியில் என்னால் அந்த சேனலை ரெக்கவர் பண்ண முடியல. ஆனால் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே ஃபைன், நம்ம கிட்ட திறமை இருக்கு, ஓகேவா, நம்ம யாரையும் ஏமாத்தல கொல்லல, ஹேக் பண்ணி நம்ம பிழைக்கல. ஸோ வந்து சரி, நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே இருக்கு. நான் அதை தான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் எத்தனை சேனல் நீங்கள் ஹேக் பண்ணாலும் நான் திரும்பி நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணுவேன். எனக்கான அந்த இது இருக்குது, ஓகேவா, என்கிட்ட திறமை இருக்குது, நான் வந்து உழைக்கிறேன், நான் வீடியோ போடுறேன், எடிட் பண்ணுறேன், நான் வந்து போடுறேன். ஸோ அதை நினச்சிட்டு நான் வந்து திரும்பி இதை ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். கணக்காக சேர்ப்பாங்களே அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப எனக்கு உடஞ்சிட்டேன். நான் இப்போ இவ்வளோ வந்து பேசுகிறேனே, அந்த சுச்சுவேஷன்லாம் நான் அப்போ அப்படி இல்லை. ஸோ அப்போ தான் நினச்சேன், ஓகே ஃபைன், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம திறமை, நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம போடுறோம், நம்ம யாரையும் ஏமாற்றி குறைக்கல, எதுவும் பண்ணலை, ஓகே ஃபைன், நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நான் இப்போ அதுதான் உங்களுக்கும் நான் சொல்லுவேன், ஒரு பொருள் உங்கள்கிட்ட அதை விட்டு போயிடுச்சுன்னா, பொருளோ எதாக இருந்தாலும் சரி, தொழிலோ எதுவாக இருந்தாலும் நம்ம திரும்பி ஏந்து வரதுல தான் இருக்கு. இப்போ ஒன்றும் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் சப்ஸ்கிரைபர் வரல, எனக்கு இப்போதான் 2Kவே இருக்கு. ஓகே ஃபைன், ஒரு ஹோப், நமக்குன்னு நம்மளுதுன்னு தான் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபரும் வருவாங்க அப்படின்ற ஹோப்பில் தான் நான் திரும்பி இன்னும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெருமாள் புண்ணியத்தில் வந்து எனக்கு வந்து அந்த சேனலை விட இந்த சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நான் இன்னும் நல்லா வந்து ஹாப்பியாக இருப்பேன், நான் எங்கள் அம்மா எல்லாருமே. அதனால நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். வேற என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க? என்ன மேடம் ரொம்ப பிஸியா? ஒரு ஃபோன் காணும், என் ஃப்ரெண்டு தான். பிஸிலாம் இல்லை, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க மேடம், ஓகே? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொஷின்ஸ்லாம் கொஞ்சமாக தான் வந்துருந்தது. ஒருத்தவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க, ஹாய்க்கா. அவ்வளோதான், நம்மளோட கொஷின்ஸு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் இந்த வீடியோவும் இத்துடன் முடிவடைந்தன. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வேறு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். ஆர்கனைசேஷன் வீடியோ, என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன், என்னோட பட்டு சாரீ கலெக்ஷன்ஸு, என்னோட ரிங்கு கலெக்ஷன்ஸ், அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.